இன்னைக்கு டிவிக்கே ஒரு பாசிச ஆட்சி எப்படி இருக்கு, ஈகோல எவ்வளவு ஒரு அடக்குமுறையா ஒரு ஆட்சி நடக்க முடியும் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லல. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுல இவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, டேக் டைவர்ஷன், இது ஒரு திசை திருப்புறதான ஒரு ஆட்சி, இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்க இத முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாவும் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாவும் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, போன ஆட்சியில ஒரு பாட்டிய தனிப்படை வச்சு தேடினீங்க. சரி, அந்த பாட்டி தனிப்படை வச்சு தேடுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, அந்த டைம்ல இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு சுவர்ல இருந்த ஒரு ஸ்டாலினோட படத்து மேல சேற்றவாரி அடிச்சிருக்காங்க. இதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வைரலும் ஆயிடுச்சு. இதுக்கு அந்த பாட்டியை தனிப்பட வச்சு தேடி அவங்க வீட்டுல 12 மணிக்கோ 1 மணிக்கும் போலீஸ் போயிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணிருக்காங்க. ஒரு வயசுல முதிர்ந்தவங்கன்னு கூட பார்க்காம ஒரு பாட்டிய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின நீங்க இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆனா இவர் அரெஸ்ட் பண்ணதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். இதுக்கடுத்து இவர் கோர்ட் போயிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணிருக்காரு. ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெயில் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க ஒரு சாமானிய மக்களோ இல்ல ஒரு கட்சியோட தொண்டனோ கிடையாது, நீங்க முன்னாள் அமைச்சர், இப்போ கரண்ட் எம்எல்ஏ, என்ன இப்படி பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னா, பதவி ஏற்கிறதுக்கு உன் புள்ள வந்தானா, உன் பொண்ணு வந்தாளா, உன் பொண்டாட்டி வந்தாளா, இந்த மாதிரி பிலோ த பெல்ட் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், போன ஆட்சியில நம்மளுடைய எக்ஸ் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலினையோ இல்ல அவரோட ஃபேமிலியவோ இந்த மாதிரி பேசிட்டு யாராவது நிம்மதியா இருந்துட முடியுமா? கடைசியா இதோட கன்க்ளூஷன் என்னன்னா, கோர்ட்டே அவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க.